வணக்கம். நான் இன்னைக்கு சண்டே லஞ்சுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் கறி குழம்பு, சிக்கன் 1 கிலோ, அது வந்து சுக்கா செய்ய போகிறேன். இந்த மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். ஜப்பான் 65 செய்ய போகிறேன். இது மூணுத்தையும் நான் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். ஜப்பான் 65க்கு இது ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருக்கும். நைஸ் அரிஞ்சு கழுவிட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் சீரக பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, மைதா ஒரு 2 ஸ்பூனு. இதுக்கு கொஞ்சம் தயிர் விட்டுக்குவோம். இதுக்கு தேவையான சால்ட், இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் பிசறிக்கலாம். நல்லா பிசறி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறணும். அதனால அது வரைக்கும் இதை அப்படியே எடுத்து வச்சிடும். மட்டன் கறி குழம்புக்கு ஒரு குக்கரை வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் காஞ்சிடுது. எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுது. உப்பு, ஸ்டார் அனைஸு, 4-5 கிராம்பு, ஒரு ஜாதி பத்திரி, ரோஜாப்பூ இதழ், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பொரியுது. இப்போ இதுக்கு ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாயும் வெட்டியிருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா சிந்திக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். சிம்பிளாக கறி குழம்பு எவ்வளோ குயிக்காக செய்ய முடியுமோ இன்னும் செய்திடலாம். குக்கரில் வச்சோம்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம குழம்பு வச்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வதங்கட்டும் நல்லா. ஒரு 1/2 இதில் வதங்கி இருக்கும் போதே இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கறி குழம்புல கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் ஊற்றும் போது இதையும் அரைச்சி ஊற்றினோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி தான் வைப்பேன். இதை கொஞ்சம் எடுத்து ஆற வச்சு இந்த பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிக்குவேன். நான் அந்த தேங்காய் பேஸ்ட்டு கூட வைப்பேன். மட்டன் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். தோலோடு போடுறோம்னா நல்லா கழுவிட்டு அதை போட்டுக்கலாம். நான் தோலோடு தான் வெட்டி வச்சுருக்கேன். இது நல்லா கிண்டிட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா கிண்டிட்டு வதங்கிடுது. இப்போது கறி இப்போது இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனு, இது வந்து மட்டன் மசாலா இது ஒரு 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன். இதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு கலக்கிக்கலாம்.
அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. எனக்கு தேவையானதை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துறோம். இப்போவே இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கலாம், புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அப்படியே தயிர் கொஞ்சம் ஊற்றிப்போம். ஒரு 50 கிராம் தயிர் இருந்தால் போதும். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கலக்கி தண்ணியை ஊற்றி வேக வைக்க வேண்டியதுதான். கறிக்கு தகுந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சுக்க வேண்டியதுதான். அப்புறமா பேஸ்டெல்லாம் அரைச்சி கறி வெந்ததுக்கப்புறம் ஊற்றி கறி வேகிறதுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த அளவு தண்ணி விட்டாலே போதும். அந்த கறி முங்கணும், அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அப்புறம் இந்த மசாலாலாம் அரைச்சி ஊற்றும் போது அது கொஞ்சம் சாந்து வந்துடும். அதனால் இது வரைக்குமே போதும். இது வேகட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். ஆவி வந்ததும் விசில் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி, ஒரு கப்பு தேங்காய், இதையும் பேஸ்ட்டாக அரைக்கணும். இந்த முந்திரி கூட கொஞ்சம் கசகசா இருந்தால் போட்டுங்க, இல்லாட்டினா வேண்டாம். நான் கசகசா இருந்தது, அதனால் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதை அப்படியே ஊற வச்சு கொஞ்சம் நேரம் ஊறினதும் இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி கடைசியாக கறி குழம்புல ஊற்றணும். பேஸ்ட் இந்த வெங்காய பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுட்டோம். இந்த வெங்காயம் தக்காளி இந்த வதக்கணும் இதை அரைச்சி வச்சுட்டோம். தேங்காய், கசகசா, இப்போ முந்திரி போட்ட இதுவும் பேஸ்ட்டையும் அரைச்சி வச்சுட்டோம். இப்போ வாங்க மட்டன் எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷர் இறங்கியிருக்கும், நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடியாக இருக்கா. இப்போ அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாமா? கறியும் நல்லா வெந்திருக்கும் பாருங்க, உருளைக்கிழங்கும் வெந்திருக்கும். இப்போ அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இதுலேயே தண்ணியை ஊற்றி காசியும் ஊற்றிக்கலாம். வேண்டிட்டுப்பா சும்மா ஒரு 2 கொதி வந்ததுமே இறக்கிடலாம். ஏன்னா தேங்காய் எல்லாம் போட்டிருக்கா, அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். கறிக்குழம்பு சூப்பர் ரெடியாகி. சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன். அதுக்கு இது ஒரு சின்ன குக்கரை பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 5 மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா, அது மொத்த மிளகா. அது காயட்டும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் பொரிஞ்சிடுது. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி இதே வச்சிருக்கேன்.
இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி நிறைய விடக்கூடாது, ஏன்னா இது தண்ணி விடும் சிக்கனு, அதனால இதில் தண்ணி விடக்கூடாது. உப்பு போட்டுக்கலாம், இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, உப்பு இதுவே தண்ணி விடுது. தண்ணியெல்லாம் விட தேவையில்ல, அப்படியே விட்டாலும் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப இருந்ததுன்னா சுண்டுறதுக்கு லேட் ஆகும், அதுதான். இப்போ குக்கர் மூடியை போட்டு நான் மூடிக்கிறேன். சிக்கன் சுக்காவுக்கு இது வெந்துடுதான்னு பார்ப்போம். ஏன்னா 2 விசில் வந்தது, நான் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறக்கிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நான் குழஞ்சிடுமோன்னு நினச்சேன், நான் பரவாயில்ல, நல்லா இருக்குது. பாருங்க, சூப்பராக வெந்திருக்குது. இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை மாற்றிப்போம். இதில் வச்சு கிண்டுறதுக்கு சரி வராது, பாத்திரத்தை மாற்றிக்கலாம். பாருங்க, சிக்கனில் தண்ணி ஊற்றாமலே இவ்வளோ தண்ணி இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன் தண்ணி ஊற்றக்கூடாது. சுக்காவுக்கு வந்து ட்ரையாக இருக்கணும், அதனால் சுண்டணும் இந்த தண்ணி. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் அப்படியே திறந்து வச்சு நம்ம செய்யணும். சிக்கன் அப்படியே சுண்டி இதுவாகிடுது. இப்போ பெப்பர் போட்டுக்கலாம், ஜீரா பவுடர் போட்டுக்கலாம், இது மல்லி போட்டுக்கலாம், மல்லி போட்டு அவ்வளோதான். ஜப்பான் சிக்கன் போடுறதுக்கு வானலில் வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காயுது, நம்ம இதை ரெடி ஆகிடுது. இதை பார்த்துக்குவோம். ஒரு 3/4 மணி நேரமாக ஊறுது இது. இப்போ இதை பெசரிக்கலாம், போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. ஒரு 2 நிமிஷம் சென்று தான் நம்ம தட்டி விடணும். இப்போ சிக்கன் ஜப்பான் 65 வெந்துடுது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பசங்களுக்கு காரம் இல்லாமல் பெப்பர் போட்டு வச்சா உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. 65னாலே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சுட சுட மட்டன் குழம்பு, உருளைக்கிழங்கு, ரசம், ஜப்பான் 65, சிக்கன் சுக்கா, மட்டன் குழம்பு, கறி குழம்பு, சாதம் சுட சுட. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இதுதான் எங்கள் வீட்டில். இது ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் சாப்பிடுவாங்க. நீங்களும் செய்து பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெயாஸ் கிச்சனுக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும்.